ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக நித்தியமா ஏதாவது பார்க்கு கூட்டிகிட்டு போமான்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இப்போ அவனை பார்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அந்த வீடியோ தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்லப்பாக்கம்ல புதுசாக கட்டியிருக்க லேக் வியூ பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்த உடனே செம்மையாக இருந்ததுங்க பார்க். அது மெயின்டெனன்ஸே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கட்டினதும் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே இந்த மாதிரி வந்து ஒரு சிமெண்ட்டில் கட்டின ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கும். இதில் வந்து குழந்தைங்கலாம் ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கிரிக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே வந்தோம்னா அந்த லேக் இருக்கும். பெரிய லேக்கு. அந்த பெரிய லேக்கை சுற்றி நம்ம வாக்கிங் போகிறதுக்கு அந்த பெடஸ்ட்ரியன் வாக்வே மாதிரி கட்டியிருப்பாங்க. ஈவினிங் டைம்லலாம் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லேக் வியூக்கு அந்த சன்செட்டுக்கு அப்படியே செம்மையா இருந்தது. நல்ல ஜில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருந்தது. இங்க நெறைய பேர் வாக்கிங் போறத விட உட்காந்து லேக்க தான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க எவ்ளோ பெரிய லேக்கு. இந்த எண்டுல ஸ்டார்ட் ஆகி அந்த எண்டுல முடியுது. இந்த பெரிய லேக்க சுத்தி நம்ம வாக்கிங் போற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்வே கட்டி வச்சிருந்தாங்க. நானும் வாக்கிங் போலான்னு நெனச்சு தான் வந்தேன். பட் ஆனா 2 குட்டீஸுங்கள வச்சுட்டு வாக்கிங் போவே முடியல. ஜஸ்ட் வந்து அந்த பசங்கள மட்டும் அந்த பார்க்ல கூட்டிட்டு போயிட்டு அவனுங்கள விளையாட வச்சுட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு கெளம்பிட்டோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, சிலம்பம் கிளாஸஸும் எடுக்குறாங்க. இங்க பாருங்க. பக்கத்துலயே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்து அந்த சிலம்பம் கத்துக் குடுக்கறத பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க விளையாடுற பார்க்கு. அந்த ஊஞ்சல், சீசாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான பார்க்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நமக்கு லேக் இருக்கும். ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. அதுலயும் சின்னவன் எழுந்துக்கவே மாட்டேன்னிட்டான். சரி அடுத்து விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போலாம், எழுந்துக்கடானாலும் எழுந்துக்கவே இல்ல. அவனுக்கு இது அவ்ளோ பிடிச்சிருச்சு போல. இங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்க வந்து எக்ஸர்சைஸ் பண்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸும் நெறைய வச்சிருந்தாங்க. இந்த பார்க்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெரியவங்க வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்ல எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு, அப்படியே ஆப்போசிட்ல லேக்க பார்த்த மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ரொம்ப அழகா இருந்தது இந்த இடம். அதுவும் ஈவினிங் டைம்ல குழந்தைங்கள கூட்டிட்டு போம்போது நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்கலாம். இங்கே வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டீஸும் இருக்கு. பட் ஆனா இந்த வாஷ்ரூம் வந்து இப்ப தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. வெளியவே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கான வாஷ் பேசின்ஸும் இருந்துச்சு. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் டெய்லி காலேஜ்க்கு இந்த வழியா தான் போயிட்டு வருவேன். அப்போ அப்படி இருந்த இடமா இப்ப இப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அப்ப இந்த இடமே வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப இவ்ளோ அழகா மாத்திட்டாங்க. நீங்க வந்து குரோம்பேட், அஸ்தினாபுரம், சிட்லப்பாக்கம், தாம்பரம், சானட்டோரியம் இந்த ஏரியாவை சுத்தி இருந்தீங்கன்னா இந்த லேக்கை ஒரு வாட்டியாவது போய் விசிட் பண்ணி பாருங்க. அதுவும் எஸ்பெஷலி ஈவினிங்ல போய் பாருங்க. இந்த இடமே அவ்வளோ ஹாப்பனிங், அவ்வளோ வைபா இருக்கும். அவ்வளோ குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, பெரியவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க வந்து வாக்கிங் கூட போக வேண்டாம், ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாம் பார்த்துட்டே இருங்க குழந்தைங்க விளையாடுறது. அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நாங்க வீட்லேருந்து ஒரு 5:30 போல வந்தோம். இங்க வந்து ஒரு 7:00 வரைக்கும் இருந்தோம். ரொம்ப ஜாலியா இருந்தானுங்க பசங்க. ஓகேன்ட்டு நாங்க ஒரு 7:30க்கா கெளம்பிட்டோம். இந்த இடம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிட்லப்பாக்கம் வரதராஜா தியேட்டர் இருக்கு இல்லையா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். உங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ ஒன் டைமாவது விசிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.